செங்கடலை பிளந்தது நமக்காக. அப்படி இதை எடுத்தாதான் ஆண்டவர் எனக்காகவா செங்கடலை பிளந்தீங்க அப்படின்றது புரியும். அப்பதான் பைபிள் ஒரு உயிர் கொடுக்கும் லைஃப். இல்லை எவனோ ஒருத்தனுக்கு செங்கடலை பிறச்சான் நான் என்ன பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும் இருதயம். நம்ம இருதயம் அப்படிப்பட்ட இருதயம். அவங்களுக்கு செங்கடலை பிளந்தாரு, எனக்கு என்ன பண்ணாரு பா? அங்க செங்கடலை பிளந்ததுனாலதான் யூதா கோத்திரம்னு வந்தாங்க. யூதா கோத்திரம் வந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தாரு. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்ததுனால தான் இன்னைக்கு நீ உயிரோட இருக்க. அப்படி புரிஞ்சுதான் ஆண்டவரே எனக்காகவா செங்கடலை பிளந்தீங்க அப்படின்றது புரியும். சரியா? இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம 10 கட்டளையே நம்ம பார்த்துட்டு இன்னொரு விஷயத்த நான் ஆட் பண்றேன். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு? இந்த பக்கம் டூஸ் வச்சுக்கலாம். அதாவது செய்யறது செய்யக்கூடாதது, அதுதான் தமிழ்ல. இதை நான் செய்யணும், இதை செய்யக்கூடாது. சரியா? டூஸ் டோன்ட்ஸ். எத்தனை டூஸ் எத்தனை டோன்ட்ஸ் வருதுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? என்னை அன்றி உங்களுக்கு வேற எந்த ஒரு தேவனும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் தன்னை காட்டுறாரு. எத்த உடனே மோசே கிட்ட எழுதி குத்தமிச்சா யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த காடா சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே வரும்போதே ஒரு சவுண்டோட தான் வராரு என்ட்ரி. இந்த படத்துல வர ஹீரோ என்ட்ரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த லைவ்ல பார்க்கணுமே, ஐயோ நல்ல வேலை நம்ம நல்லா இல்லை சொல்ற. நம்ம எல்லாம் பயத்துல ஒரு மாதிரி உறைஞ்சிட்டாங்க. ஆண்டவரே நீங்க பேசினா என்ன பண்றோம், செத்துருவோன்றாங்க. அதுதான் என்ட்ரி ஆஃப் காட். ஒண்ணுமே கிடையாது இந்த ஹீரோ என்ட்ரி, மாஸ் என்ட்ரின்னு வானுங்க. காடோடைய என்ட்ரி ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. நான் யார் தெரியுமா? அவர் மோசே கிட்ட சொல்லும் போதே அப்படி சொல்லிட்டு தான் வருவாரு. நான் ஏன் தெரியுமா என் மக்கள் கிட்ட நான் காட்டுறேன் யாருன்ட்டு, அப்போதாச்சும் எனக்கு அவங்க பயப்படுவாங்க. வசனம் இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காடு தன்னை என்ன பண்றாரு? தன்னை யாருன்னு காட்டுறாரு. என்னை பத்தி நீங்க இவ்வளவு பார்த்துட்டீங்களே, நான் தான் காட் அப்படிதான் சொல்றாரு. இவ்வளோ நீ அனுபவிச்சிட்டோம் வாழ்க்கையில இவ்வளோ நன்மைகள். நீ எகிப்திலிருந்து வந்துட்ட, அவ்வளோ பெரிய விஷயம். நீ சாதாரணமா வரல, அவனுங்களை ஒரு வழி பண்ணிட்டு வெளியே வந்திருக்கீங்க. இப்பயாச்சு நான் தான் காட்னு ஒத்துக்கிறீங்கப்பா. நான் இல்லாம உங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. விக்கிரக ஆராதனை செய்யாதீங்க. கரெக்டா? விக்கிரக ஆராதனை அதாவது வேற ஒரு தெய்வம், அதுதான் ஐடாலிட்ரி. அதான் ஃபர்ஸ்ட் ஒன். நமக்கு தெரியும் இல்லையா? முதல்ல நீங்க என்ன தவிர்த்து வேற தெய்வத்தை வணங்காதீங்க அப்படின்னா அது ஐடாலிட்ரி. அதாவது விக்கிரக ஆராதனை செய்யாதீங்கன்றார். செய்யாதீங்க, ஓகேவா? ஐடாலிட்ரி பண்ணாதீங்க. அப்போ அது டோன்ட்ஸ்ல வருது, செய்யக்கூடாததுல வருது. சரியா? அப்போ என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணும் அப்படின்னா என்ன இருந்தது? விக்கிரக ஆராதனைக்கு ஆப்போசிட் என்னது? அன்பு, அகாப்பே. ஏன்னா ஃபீலியோன்றது செகண்டரி லவ். இதை நமக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அகாப்பே செலுத்தணும்னா இயேசு மாத்திரம் தான் என் தெய்வம். அகாப்பேனா அதுதான், இயேசு மாத்திரம் தான். ஒரு புருஷனுக்கு ஒரு வைஃப் தான் அப்படின்னா அது ஒரு வைஃப் தான். ஒரு வைஃபுக்கு ஒரு புருஷனா ஒரு புருஷன் தான். அதுதான் லவ். வேணாம், இன்னொரு இதுக்கு போகாத. ஓசியா படிச்சு பார்த்தா நமக்கு புரியும். நீ இன்னொரு இதுக்கு போறது எனக்கு ஏதோ வேசித்தனம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றார் ஆண்டவர். இன்னொரு இதுக்கு போகாத, எனக்கு உண்மையான அன்பு செலுத்துன்றார். ட்ரூ லவ். அப்பனா ஐடலட்ரிக்கு ஆப்போசிட் அகாப்பே, உண்மையான அன்பு. போலி அன்பு இல்ல. போலி அன்புனா விக்கிரக ஆராதனை சேர்ந்து செய்யும். புரியுதா? அதுதான் போலி அன்புன்றது. விக்கிரக ஆராதனை செஞ்சு, அதாவது அகாப்பேல கொஞ்சம் களவு இருந்தாலும் விக்கிரக ஆராதனைக்கு போய் போறது கூட வாய்ப்பு இருக்கு. அகாப்பேல கொஞ்சம் கோளாறு இருக்கு, உன் அன்புல ஏதோ கொஞ்சம் குறைவு இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நம்மளை என்ன பண்ணிக்கணும்? அப்போ நான் விக்கிரகத்தை ஆராதிக்கிறனாலும் என் வாழ்க்கையில விக்கிரக ஆராதனைன்றது எனக்கே தெரியாம நான் செய்யறேன்னு அர்த்தம். யாரையோ ஒருத்தரை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கேன், இல்லை எதையோ ஒரு பொருளையோ, இல்லை என்னையே நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, இல்லை எதுவாக இருந்தாலும் இயேசுவோட இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதோடைய டூஸ் டோன்ட் செஞ்சா நமக்கு புரியும். விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, அகாப்பே அன்பு செலுத்தணும், அதான் கீ. அடுத்தது வேற ஒரு காடை கார்வ் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ நோ இமேஜ். வேற ஒரு சொரூபத்தை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அதில் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வானத்திலே ஆகியும் பூமியிலே ஆகிலும் எந்த ஒரு சொரூபமும் நீ செய்யாத. வானத்தினை யார சொல்றாரு? நீ இயேசு கிறிஸ்தையே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவருடைய மூஞ்சியெல்லாம் அவனால செதுக்க முடியாதுப்பா. நம்மளால பாக்குறோம் இல்லை, எங்க காலேஜ் எல்லாம் போனா ஃபுல்லா இயேசு கிறிஸ்து மூஞ்சியா இருக்கும். அது யாருன்னே தெரியாது. ஒரு மூஞ்சில இருக்கும். அந்த சேக்ரெட் ஹார்ட் போட்டோ எல்லாமே அது இயேசு கிறிஸ்துவே கிடையாது. அதை போய் தொட்டு கும்பிடுவானுங்க. அப்படி நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கான். அப்போ இதை நீ பண்ணாத, இமேஜ் எனக்கு கொண்டு வராத, எனக்குன்னு ஒரு சொரூபமே இல்லை. பாடுறோம் இல்லையா, உமக்கு உருவங்கள் இல்லை என்றோம்ல. அவருக்கு ஒரு உருவமே கிடையாது. அவர் ஒரு விஷயத்துல நம்மளால அடக்கவே முடியாது. அப்படி அடங்கி இருக்காருன்னா அது நம்முடைய ஆவியில தான். அதுவே பெரிய விஷயம். அவர் அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய சுருக்கி நம்ம ஆவியில உட்கார்ந்துட்டு இருக்கிறத மதிக்காம இல்லை நீங்க இந்த சபையில தான் இருக்கீங்க, எங்கேயுமே அவரை நீங்க லாக் பண்றதுக்கு அது ஒன்றும் அந்த அலாவுதீன் ஜீனி இப்படி தேய்ச்சா வருமே வெளியில, அந்த மாதிரிலாம் அவர் கிடையாது. அவர் நம்மளால அடக்கவே முடியாது.
ஒரு காட். சரியா? அதனால இதை செய்யாதீங்க. ஸோ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றாரு? நீ இங்கே இருந்தால் தான் தேவன், அப்படி உன்னால அடக்க முடியாது. நீ எங்கே இருந்தாலும் தொழுது கொள்ளலாம், ஆனால் எப்படி? ஆவியோடு உண்மையோடு. அது நமக்கு தெரிஞ்சிச்சு. சரியா? மூணாவது என்னது? கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை வீணில் வணங்கக்கூடாது அப்படின்னா, என் நடத்தையில நான் பண்ணா கூட கர்த்தருடைய நாமம் வீணில் வழங்கப்படும். கர்த்தருடைய நாமம் நான் சுமக்கிறேன், அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட், நான் தேவனுடைய பிரதிநிதி. அப்போ கர்த்தருடைய நாமம் என் மேல இருக்கு, நம்ம ஒருத்தர் மேல பேரும் அருள் ஜீசஸ் பேர் நம்ம இருக்கும் போது நான் ஒழுங்கா நடக்கல அப்படின்னா நான் கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்குறேன்னு அர்த்தம். அப்போ அப்படி பண்ணா நான் 10 கட்டளையே மீறுறேன்னு அர்த்தம். இப்போ கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது அப்படின்னும் போது அது வந்து ஒன்று. ஆனால் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு? எம்டி வேர்ட்ஸ், எம்டியா பேசாத. கர்த்தருடைய நாமத்தை வச்சு எம்டியா சும்மா எதுக்கத்தாலும் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அப்படின்னு தான் எம்டி. அதாவது இயேசுடைய வார்த்தையை சும்மா எம்டியா சொல்லாத. யாவே யாவே. ஆனால் ஓல்ட் டெஸ்டமென்ட் சொல்லவே மாட்டாங்க யாவேன்றத. எழுதும் போதே பாய்தான் எழுதி வச்சிருக்காங்க. அது ஏதோ வருஷத்துக்கே ஒரு தடவை தான் ப்ரீஸ் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு தடவை, அதுவும் பாவ நிவாரண பண்டிகையா ஒரு தடவை, அது கூட. அப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அப்படி இருந்துச்சு, என் நாமத்தை சும்மா கூட சொல்லாத. ஆனால் இன்னைக்கு என்ன மைக் டெஸ்ட் பூச்சி அலுலியா அலுலியா அலுலியான்னு மைக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கத்தின்னு இருக்கிறாங்க. போகிற சர்ச்சிலலாம் மைக் டெஸ்ட் பண்ணுறதுக்கே அலுலியா சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மைக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அலுலியா. ஏன் அது இங்கே இருக்கிற வசனம்லாம் வாசிக்கலாம்ல? எவ்வளோ வசனம் இருக்குது போகிற சர்ச்சில், அப்படியே மைக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாசிக்கலாம்ல? நமக்கு தெரியல. பாத்ரூமில் உட்காந்துக்கும் போது பிரைஸ் விளாடுவான், இது எங்கே இருக்கிறது தெரியுமா நீ ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு அது தெரியல, நம்மளால பிரைஸ் விளாட சொல்ல முடியாது. நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். காட், அவர் காட். சரியா? வீணில் வழங்காத. அப்போ கர்த்தருடைய நாமத்தை நான் எப்போ வழங்கணும்? என்னுடைய வாயில திறக்கும் போது அந்த இடத்துல அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நான் கர்த்தருடைய நாமத்தை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக சொல்கிறேன். வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம், ஞானமான வார்த்தைகள். இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை நான் சொல்லி தான் ஆகணும். ஒரு பேய் ஒன்று வருது, கர்த்தருடைய நாமத்தை சொன்னாதான் போகுது அப்படின்னா நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும். எங்கேயோ போய் உட்காந்துட்டு பிரேஸ் விளையாடுனா சொன்னால் அது யூஸே இல்லை. நான் இதுக்காக ஒரு வசனம் எடுத்துப்போம். தாவீது மட்டும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்துப்போம். அதை என்ன சொன்னார்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்கடா. இத்தனை டினாமினேஷன் வர்றதுக்கான காரணம் என்னன்னா அவனுடைய லேக் ஆஃப் நாலேஜ், அவ்வளோதான். அப்போ நான் பேசும்போது ஞானமான வார்த்தைகள், கர்த்தருடைய ஞானம், வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம், கர்த்தருடைய ஞானம் தான் வெளியில் வரணும். சும்மா வீணாக வரக்கூடாது. இது கொஞ்சம் கஷ்டம். சரியா? இது ரொம்ப ஒர்க் பண்ணணும் நம்ம லைஃப்பில். இனிமேட்டாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பேசும்போதோ நடக்கும் போதோ வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம், ஆக்ட்ஸ் ஆஃப் விஸ்டம், ஞான வார்த்தைகள், ஞான நடத்தைகள். நம்முடைய நடத்தை எல்லாமே ஞானத்தால் நிரம்பி இருக்கணும். சரியா? அடுத்தது சொல்லவே வேணாம் இல்லையா? ஓய்வு நாள், இது டூஸில் வருது. இப்போ நான் வந்து சர்க்கிள் பண்ணுறது எல்லாமே நம்ம எழுதி இருக்கிறது தான் போடுறேன். இப்போ நான் சர்க்கிள் பண்ணதெல்லாம் நம்ம எழுதி இருக்கிறது, இது பைபிளில் இருக்கிறது. சரியா? ஓய்வு நாள், ஓய்வு நாள் நீ நினைவு கூறு அப்படின்றார். ஏன்னா மறந்துடுவோன்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார். மறந்துடாத, டு நாட் ஃபர்கெட், ரிமெம்பர் த சாபத் டே அப்படின்னா இங்கே என்ன வரும்? மறந்துடாத, வேற வேலை செய்யாத. இன்ஃபேக்ட் ஃபர்கெட், மறந்துடாத, டோன்ட் ஃபர்கெட். எல்லாருக்கும் போடுங்க, நோ ஐடலேட்ரி, நோ இமேஜ். ஸோ அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மறந்துடாத, மற்ற வேலைகளை செய்யாத. புரியுதா? இங்கே வருது, இங்கே சர்க்கிள். அடுத்தது உன்னை தகப்பனும் தாயனையும் கனம் பண்ணணும் கர்த்தருக்குள் அப்படின்னு ஒரு இடத்துலனா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வரும்? கனம் பண்ணாமல் இருக்கிறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது அப்படின்ற அங்கே வந்துடும். ஏன்னா இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இது ஒரு பயங்கரமான ஒரு லா. ஏன்னா நீங்கள் ஒரு ஏலியா இருக்கட்டும், ஒரு சாம்வேலா இருக்கட்டும், இந்த எல்லா இதுவுமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பயங்கரமான ஒரு சொசைட்டியோடைய ப்ரெஷர் நம்பர் 1. அதனால தான் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான். உங்களுடைய பசங்களாம் லாய்க்கே இல்லை அப்படின்னு தானே ஏலியா சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படி தானே சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஸோ காட் எதுக்கு சொல்கிறாருன்னா, இது வேணும், நீ கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்குறியான்னு பார்த்துக்கோ. நீ கர்த்தருடைய நாமத்தை நீ தப்பு செய்கிறதுனால உன் அப்பா அம்மாவுக்கு பேருன்றதை விட நீ காடுடைய பிளானே ஸ்டாப் பண்ணுற. அதுதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஃபுல்லாக வந்து ஹானர் யுவர் பேரண்ட்ஸ், ஹானர் யுவர் இதுன்னு சொல்லும் போது நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன்னா காட் பேரண்ட்ஸ் வழியாக காடுக்கு போகுது. ஏன்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் யாருடைய நாமம் இருக்கும்? காட். காட். அப்போது காட் ஒன்று பேரண்ட்ஸ் மூலமாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம செய்யணும்.
ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக காட் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ஆண்டவரே இவங்க இப்படி சொல்கிறாங்க, என்ன செய்யணுமா, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? கர்த்தருக்குள்ளே நான் கனம் பண்ணோம், கனம் பண்ணாமல் போனேன் அப்படின்னா பாவத்தில் கேட்டகரியில் வந்து முடிஞ்சிடும்.